நிறைய நேரம் நல்லா குளிச்சுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? தூக்கம் வரும். அப்படிதானே? நானும் நல்ல ஒரு தூக்கம் போடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அது நடக்கல. வீடு சேர்ந்து கொஞ்ச நேரத்துல கொடைக்கானல் போலாமான்னு ஹஸ்பண்ட் கேக்குறாங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே போலாமேன்னு சொல்லிட்டு கையில கிடைச்சதை எடுத்துட்டு மிட் நைட் 11 மணிக்கு கிளம்பியாச்சு. கோவில்பட்டி வந்ததும் டீ குடிக்க ஒரு ஷாப்ல இறங்குனோம். எல்லாருக்கும் செம டயர்டு. அகதியா முகத்த பார்க்கவே முடியல. கோயில்பட்டி வந்துட்டு கடலை மிட்டாய் வாங்கிடலன்னா எப்படி? இங்க பூஸ்ட் குக்கீஸ்னு வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய்ன்னு வாங்குனோம். ஆனா இந்த கருப்பட்டி கடலை மிட்டாய் ரொம்ப தீஞ்சு போயிருந்துச்சு. காலையில வரைக்கும் சுத்தமா தூக்கமே வரல. இத்தனை எக்ஸைட்மெண்ட்டுக்கும் காரணம் என்னன்னா, இன்னும் நான் கொடைக்கானலுக்கு போனதில்ல. வானம் வெளுக்கிற நேரம் கரெக்டா மலையேற தொடங்குனோம். மலைகளின் இளவரசிய பார்க்க. எனக்கு காலையில வானம் வெளுக்கிற நேரம் டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதோட குளிரு, யூக்கலிப்டஸ் காடுகளோட மணம்னு சூப்பரா இருந்துச்சு அந்த வைப். மலையில ஏறும்போதே எல்லாரும் முதல்ல பாக்குறது இந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போல. ஆனா ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, நீரோடைன்னு சொல்லலாம். ஆனா ஷார்ட்ஸ்ல வர்ற மாதிரி குப்பை எதுவும் இல்ல, நீட்டா தான் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு 8 மணிக்கெல்லாம் நாங்க தங்குற வீட்டுக்கு வந்துட்டோம். மீதி அடுத்த விளாக்ல. பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.